அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மீசான் தராசு தட்டோட எடையை அதிக கனமுடையதாக ஆக்கக்கூடிய 5 விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். அபுசலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இதை அறிவிக்கிறாங்க. அந்த 5 விஷயம் என்னென்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுப்போம். முதல் விஷயம் லா இலாஹ இல்லல்லா. நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த லா இலாஹ இல்லல்லான்ற கலிமா வானத்தையும் பூமியையும் ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னொரு தட்டில் லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவை வச்சா இந்த கலிமா தான் அதிக கனமுடையதாக இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வருவோம். முதல்ல லா இலாஹ இல்லல்லா, ரெண்டாவது அல்லாஹு அக்பர், மூணாவது சுபஹானல்லா, நாலாவது அல்ஹம்துலில்லா. இந்த 4 தஸ்பீகளும் மீசானுடைய தட்டை அதிக கனமுடையதாக ஆக்குதான். 5வது விஷயம் என்னென்னா, ஒரு மகன் இறந்துடுறாங்க, அதாவது ஒரு குழந்தை இறந்தோடனே அந்த தந்தை பேணக்கூடிய அந்த பொறுமை இருக்குல்ல, அதுவும் மீசானுடைய தட்டை அதிக கனமுடையதாக ஆக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா அபுசலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லா விஷயத்துலையுமே பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்குமே தரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தஸ்பீகளை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹு அக்பர், சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா. இந்த தஸ்பீகளை நம்ம தொடர்ந்து அதிகமாக ஓதி வரக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தெரியாதவங்களுக்கும் இந்த தஸ்பீகை அதிகமாக ஓத சொல்லுங்கள். மீசானுடைய தட்டை அதிக கனமுடைய தட்டாக மாற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து ஸ்வர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் ஸ்வர்க்கத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக.